அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாலிட்டி 500 சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்ல நாம கொஸ்டின் நம்பர் 211 இருந்து 220 வரைக்கும் பார்க்க போறோம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் பிரியாம்பிள் டு த கான்ஸ்டிடியூஷன். பிரியாம்பிள் பத்தி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. த பிரியாம்பிள் ஸ்டேட்ஸ் தட் த கான்ஸ்டிடியூஷன் டிரைவ்ஸ் இட்ஸ் அத்தாரிட்டி ஃப்ரம் த பார்லிமெண்ட் அப்படின்றாங்க. ஸோ இந்த பார்லிமெண்ட் பிரியாம்பிள் ஸ்டேட் என்ன சொல்லுது, பிரியாம்பிள் என்ன சொல்லுதுன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆனது டிரைவ் இட்ஸ் அத்தாரிட்டி ஃப்ரம் பார்லிமெண்ட், பார்லிமெண்ட்ல இருந்து கான்ஸ்டியூஷன் ஆனது தனக்கான பவரை எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது தவறு. பார்லிமெண்ட்ல எல்லாம் கிடையாது, பவர் இல்லை. மக்கள்கிட்ட இருந்து தான் கான்ஸ்டியூஷன் ஆனது அந்த பவர் எடுத்துக்குது, பார்லிமெண்ட் கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது தவறு. த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் த ஒன்லி கான்ஸ்டியூஷன் டு பிகின் வித் பிரியாம்பிள். இந்தியன் கான்ஸ்டியூஷன் மட்டும்தான் பிரியாம்பிள் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இது தவறு. ஏன்னா நாமளே அமெரிக்கால இருந்து தான் பிரியாம்பிளை எடுத்தோம் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஸோ ரெண்டுமே தவறு. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 212. கன்சிடர் த ஃபாலோயிங். ஒரு 4 ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் how many of the above act have bearing on the implementation of fundamental duties. ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது இல்லையா, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை செயல்படுத்தும் விதமாக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் மேலகத்தெல்லாம் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆனது இட் இஸ் நாட் ஜஸ்டிஃபையபிள், அதாவது இது நீங்கள் கட்டாயப்படுத்தி ஆகணும், பைண்டிங் இன் நேச்சர் கிடையாது இல்லையா, அது ஒரு டியூட்டி நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ நீ சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அந்த 11 இருக்குது. இந்த 11 டியூட்டிஸையும் மக்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணி ஆகணுன்றது சட்டம் கிடையாது. ஆனால் அதை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சில சட்டங்களை கொண்டு வந்தாங்க. கரெக்டா? இப்போ உதாரணத்துக்கு இந்த 14 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கட்டாயம் கல்வி கற்றே ஆகணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னு வச்சுங்களேன். ஸோ கட்டாய கல்வி கொடுக்கணும். அது முதல்ல டிபிஎஸ்பியில் இருந்துச்சு. அதை என்ன பண்ணாங்க, கொண்டு டியூட்டிஸ்லையும் வச்சாங்க. அதே போல் அதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையுமே வச்சாங்க. காரணம் என்ன, அது கட்டாயமாக்கப்படணும். அது போல் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸையும் என்ஃபோர்ஸபிளாக வைக்கணுன்றதுக்காக சில சட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு தேசிய கொடியும் அது ஹானர் பண்ணணும், தேசிய கீதத்தில் ஹானர் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஒன்று. ஆனால் அதை ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறதுக்காக அவர் பிடிச்சி ஜெயிலில் போட முடியுமா, அவமதிக்கிறார், தேசிய கொடியை அவமதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெயிலில் பிடிச்சி போட முடியுமா, போட முடியாது. காரணம் என்ன, அது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான். ஆனால் அதுக்காக ஒரு சட்டம் இயற்றப்பட்டதுக்கு பிறகு, உதாரணத்துக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்டை கொண்டு வரும் மூலமா இது மாதிரி தேசிய சின்னங்களையோ இல்லை தேசிய கொடியோ தேசிய கீதத்தையோ அவமதிச்சா அவர் மேலே வழக்கு தொடரலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 4 சட்டங்களுமே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பேர் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட், அன்லாஃபில் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட்ன்றது 4 சட்டமே இதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஆப்ஷன் டி, ஆல் 4 இஸ் த ரைட் ஆன்சர். Question number 213. The Indian Constitution is founded on the bedrock of the balance between fundamental duties, fundamental rights and derivative principles. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் டிபிஎஸ்பியும் பேஸ் பண்ணுற மாதிரி தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆனது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. They together constitute the core of commitment to social revolution. They are like to two wheels of chariot. No one is less than other. To give absolute primacy to one over the other is to disturb the harmony of the constitution. ஸோ இந்த சோஷியல் ரெவல்யூஷனை கொண்டு வரதுக்காக தான் ரெண்டுத்தையுமே வச்சாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் டிபிஎஸ்பியுமே. சரிங்களா? ஸோ ரெண்டுமே ஒரு சேரிட்டோடைய 2 வீல் மாதிரி, ஒன்று இல்லைன்னா ஒன்று கொடை சாஞ்சிரும். ஸோ ஒன்று உயர்ந்தது ஒன்று தாழ்ந்தது அப்படின்னு சொல்றது கான்ஸ்டியூஷனுடைய அந்த ஹார்மனியை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. நமக்கு தெரியும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பெருசா டிபிஎஸ்பி பெருசா? ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்மளுக்கு வயலேட் ஆகுது அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர முடியும். ஆனால் ஒரு டிபிஎஸ்பி வயலேட் ஆகுது, டிபிஎஸ்பி என்ன சொல்லுது, இன்இக்வாலிட்டி ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லுது. அப்போ எல்லாரும் இன்இக்வாலிட்டியாக இருக்கிறாங்களா, என்ன நான் ஏழையாக்குறேன், பக்கத்து வீட்டுக்காரனை விட நான் ரொம்ப ஏழையாக்குறேன், ஏன் இந்த அரசாங்கம் இருக்குதுன்னு போய் நம்ம கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா? ஃபைல் பண்ண முடியாது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஆனது என்னை தீண்டாமைக்கு உள்ளாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தானே உயர்ந்தது அப்படின்னு கேள்வி வரும். ஸோ இந்த மாதிரி கேள்வி வரும்போது அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சது இல்லை அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்பு எதில் கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க, எந்த ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இது சி, மினர்வா மில்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற 1980 கொண்டு வந்த. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்ல தான் இந்த ரெண்டுமே
தே ஆர் ஈக்குவல் அப்படிங்கறத வந்து இந்த ஜட்மெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. Question number 214, through which of the following instrument can India relinquish its territory to another neighboring country? இப்போ இந்தியாவில் ஒரு பார்ட் இருக்குது. இப்போ இந்த ஒரு பார்ட்டை நம்ம வெளிநாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா என்ன முறையில் நம்ம கொடுக்கலான்றாங்க. உதாரணத்துக்கு பெருபாரி கேஸ் எடுத்துக்கங்க. பெருபாரி வந்து நம்ம பங்களாதேஷுக்கு வந்து கொடுத்தோம். ஸோ அந்த சமயத்தில் எந்த ப்ராசஸில் எந்த ப்ரொசீஜரில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது a constitutional amendment bill by a bill passed by 2/3 majority in both houses of parliament. ரெண்டு ஹவுசஸ்லையும் 2/3 மெஜாரிட்டியில் அது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் ஆனாதான் நம்ம இந்தியாவில் கூடிய ஒரு பகுதியை வெளிநாட்டுக்கு கொடுக்க முடியும். பெருபாரி கேஸ் 9th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல அது மாதிரி தான் அமெண்ட் பண்ணி பெருபாரியை பங்களாதேஷுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 213 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பை அ பில் passed by 2/3 majority in both houses of parliament. அடுத்து question number 215, which of the following was provided by the government of India act 1935? 1935ல நமக்கு தெரியும் நிறைய சட்டங்கள் இருந்தது. 1773லேருந்து 1947 வரைக்கும் நிறைய சட்டங்கள் இருந்தது. இந்த ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பிரினிங்ஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது 1935ல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கீழே கூடிய இந்த 3 ப்ரொவிஷன்ஸில் எதுலாம் சரின்னு கேட்குறாங்க. அபாலிஷன் ஆஃப் டயாரிக்கி அட் த சென்டர். ஒரு சென்டரில் இந்த டயாரிக்கி இரட்டை ஆட்சி முறையை வந்து அபாலிஷ் பண்ணணும், அதுதான் வந்து அது கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. கிடையாது. அபாலிஷன் ஆஃப் டயாரிக்கி இன் ப்ரொவின்ஷியல டயாரிக்கியை அபாலிஷ் பண்ணி சென்டரில் கொண்டு வரணும், அதுதான் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கும். அப்போ இது ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் போத் சேம்பர்ஸ் இன் சர்டன் கேசஸ். சில கேசஸில் ஜாயிண்ட் சிட்டிங்கை கொண்டு வரலாம் அப்படின்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரிதான். செப்பரேஷன் ஆஃப் பர்மா ஃப்ரம் இந்தியா. இந்தியாவிலிருந்து பர்மாவை 1935 தான் வந்து பிரிச்சிருப்பாங்க, இதுவும் சரிதான். ஸோ இந்த லென்டிஸ் பருப்பு வகைகள்லாம் இருக்குது இல்லையா. ஸோ பர்மாலேருந்து நமக்கு முன்னாடிலாம் வந்து நிறைய கிடைச்சிட்டு இருந்து, பர்மாவில் நிறைய இருக்கும். பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ்லேருந்து நமக்கு நெல்லுலாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாமே நமக்கு பிரிஞ்சது போனது பிறகு ரொம்ப அஃபெக்ட் ஆகணும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 1960லாம் நம்ம பெரிய பஞ்சம் வந்தது காரணமே என்ன அப்படின்னா, அப்போ எல்லா நாடும் ஒன்றா இருந்தது. பாகிஸ்தான் கூட இருந்தது, பங்களாதேஷ் இருந்தது, பர்மா இருந்தது. ஸோ நமக்கு தேவைகள் கரெக்டாக இருந்தது. இப்போ எல்லாம் பிரிஞ்சு போனது பிறகு நம்ம தவிச்சு போயிட்டோம். அதனால தான் அந்த பஞ்சம்லாம் வந்திருக்கும். ஸோ செப்பரேஷன் ஆஃப் பர்மான்றதும் சரிதான். அப்படி பார்க்கும்போது எதுலாம் சரி கிடையாதுங்க. 2, 3 ஆப்ஷன் பி 2 and 3 only is the right answer. Question number 216, which of the following is not a feature of presidential form of government? presidential form of governmentல இது ஃபீச்சர் கிடையாதுன்றாங்க. நாம ஃபாலோ பண்றது வந்து பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல எதெல்லாம் வந்து ஃபீச்சர் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஸ்டேபிள் கவர்மெண்ட் அது வந்து இருக்கும். பிரசிடென்ட்ஸ்ல என்ன எலெக்ஷன் இருக்காது, ஒரே ஒருத்தர் தான் இருப்பாரு, கரெக்ட். கவர்மெண்ட் பை எக்ஸ்பர்ட், கவர்மெண்ட் தான் வந்து எக்ஸ்பர்ட் தான் வந்து கவர்மெண்ட் நடத்துவாங்க. எம்எல்ஏங்க மாதிரி இங்க வந்து யாருன்னு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லாத ஒரு பர்சன் வந்து எம்எல்ஏவெல்லாம் அங்கே ஆக்க முடியாது. ஏன்னா அங்கே எக்ஸ்பர்ட் தான் வந்து கவர்மெண்ட்டில் லெட் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் வந்து அதில் இருக்காது, ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுக்கல. அது பிறகு நேரோ ரெப்ரஸன்டேஷன் வந்து ஸோ அங்கே இருக்கும், ஏன்னா இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி நேரோ ரெப்ரஸன்டேஷன் இருக்கும். சரிங்களா, டைரக்டாக ரெப்ரஸன்டேஷன் இருக்கும். அப்போ இதில் பார்க்கும்போது ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் மட்டும்தான் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல இல்லாத ஒரு விஷயம். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Question number 217, the government of India can grant a certificate of naturalization to a person if naturalization, அதாவது நமக்கு சிட்டிசன்ஷிப் வாங்குறதுல ஒரு 5 விதமா வந்து வாங்க முடியும். ஸோ அந்த 5 விதத்துல ஒரு விதம் தான் வந்து நேச்சுரலைசேஷன் அப்படிங்கிறது. அதாவது இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் வந்து தங்கியிருக்கிறீங்க அப்படின்னா இயல்பாகவே உங்களுக்கு வந்து அந்த குடியுரிமையானது வர ஆரம்பிச்சிடும். ஸோ கீழே கூடியது மேலே சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. He has provided distinguished service in the field of art, science or literature in India. ஸோ கலைத்துறையில் அவர் நல்லா சாதிச்சிருந்தார் அப்படின்னா அவருக்கு இந்த சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாமா நேச்சுரலைசேஷன் மூலமான? அப்படிலாம் கிடையாது, இது தவறு. He intend to reside in India or serve under its government and international organization if granted naturalization. இப்போ வந்து அவர் நேச்சுரலைசேஷன் மூலமா அவருக்கு வந்து குடியுரிமை வாங்குறதுன்னு வச்சுக்கோங்க, அவர் இந்தியாவில் இருக்கலாம், இந்தியா கவர்மெண்ட்ல விட்டு அவர் பணியாற்றலாம், வெளிநாடுகளில் கவர்மெண்ட் சார்பாக வந்து இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களில் வந்து பணி செய்யலாமான்னா பணி செய்யலாம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. In the 14 years preceding the 12 months before making an application for naturalization, the person must have lived in India for at least 11 years. ஒரு 14 வருஷமாவது அவர் வந்து இங்கே தங்கியிருக்கணும் அப்படிங்கிறதுல அந்த கிளாஸ் இருக்கும். ஸோ இதை படித்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இதை விட அமெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
கம்மி பண்ணி வச்சுருந்தாங்க. லாஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்து இல்லையா, இந்த 2019 சிஏஏ அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்தாங்க இல்லையா, ஸோ அப்போ இதெல்லாம் வந்து ஆல்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது ரெண்டுமே சரிங்களா. 2 and 3 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 218. Consider the following statement regarding the national emergency under Article 352 of the Constitution. Article 352 national emergency குறித்து ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. The president can limit the operation of a national emergency to a specified part of India. இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் பிரசிடென்ட்டால நேஷனல் எமர்ஜென்சியை கொண்டு வர முடியுமானா கொண்டு வர முடியும். உதாரணத்துக்கு அசாமில் மட்டும் நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரலாமா, கொண்டு வரலாம். தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டு வரலாமா, கொண்டு வரலாம். ஆன் த ஹோல் இந்தியா ஃபுல்லாக கொண்டு வரலாமா, கொண்டு வரலாம். அப்படி ஸ்டேட்மெண்ட் சரி. The president can issue a proclamation of national emergency merely on the advice of the prime minister. ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு அப்படின்னா உடனே ஒரு நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரலாமா பிரசிடென்ட் அப்படி கேட்டால் கிடையாது. ஏன்னா 1975 அப்படிதான் வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வந்து சொல்லியிருப்பாங்க. பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் மட்டும் சொல்லியிருப்பாங்க, அதனால கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அதை 1978 44th அமெண்ட்மெண்ட்ல அதை அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்னன்னா கேபினெட் வந்து கொடுக்கணும், வெறும் பிரைம் மினிஸ்டர் மட்டும் சொல்லக்கூடாது. கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து சொன்னா மட்டும்தான் நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வர முடியும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. இது சரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ only 1 is the right answer. Question number 219. In which of the following judgment the Supreme Court held that preamble is a part of basic structure doctrine? அதாவது கீழே கூடிய எந்த ஜட்ஜ்மெண்ட்ல பிரியாம்பிள் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். நாம பிரியாம்பிள் நம்ம கான்ஸ்டியூஷன்ல எதை வேணாலும் அமெண்ட் பண்ண முடியும், ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து அமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பொம்மை கேஸ்ல எது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது ஆன்சர் சொல்லிட்டுனா சரி, ஓகே. ஆப்ஷன் ஏ இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸில் தான் 1994 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸில் தான் பிரியாம்பிள் அப்படிங்கிறது இந்த சோஷியலிஸ்ட் செக்யூலர் சொல்லணும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 220. Which of the following may be considered as the advantages of presidential system over a parliamentary system? பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் விட பிரசிடென்ஷியல் சிஸ்டம் வந்து எந்த வகையில் அட்வான்டேஜஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதை விட இது பெட்ரு. நாம் ஃபாலோ பண்ணுறது வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் சிஸ்டம். பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் சிஸ்டமில் எதில் வந்து அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மைனாரிட்டி, ஒரு மைனாரிட்டியுடைய ரெப்ரசன்டேஷன் அங்கே வந்து கிடைக்குமா? கிடைக்கும். இப்போ காரணம் என்ன? உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில் ஒரு ஏ இன மக்கள் வந்து ஒரு 50 பேர் இருக்கிறாங்க, பி இன மக்கள் வந்து 30 பேர் இருக்கிறாங்க, சி இன மக்கள் வந்து ஒரு 15 பேர் இருக்கிறாங்க, டி இன மக்கள் வந்து ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. இப்போ இங்கே எலெக்ஷன் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், மெஜாரிட்டியாக 7 இருக்கிறவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க. ஸோ அப்போ டியோடைய ரெப்ரசன்டேஷன் அங்கே இல்லாமல் போயிடும். ஆனால் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் டேரெக்டாக ரெக்ரூட் பண்ணலாம் இல்லையா, சரி நீ வாப்பா உன்னை நான் வந்து ரெக்ரூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரெக்ரூட் பண்ணலாம் இல்லையா. ஸோ அது ஒரு பாசிட்டிவ். ஸ்டேபிள் கவர்மெண்ட், அடிக்கடி ஆட்சி கலையாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருக்கோம், எப்போ ஆட்சி கலைன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருக்கும், ஏன்னா மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியை கலைக்க முடியாது. கரெக்ட். லெஸ் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேஷனே ஒன்று இருக்காது, அப்புறம் எங்கே இந்த கான்ஃப்ளிக்ட்லாம் வரும்? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ரெஸ்பான்சிவ் டு த பப்ளிக் ஒப்பீனியன், பப்ளிக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவானா பண்ணலாம் மாட்டாங்க, ஏன்னா மக்களை ஓட்டு போட்டு அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ இதுவும் தவறு. ஸோ அப்போ எது சரின்னு பார்க்கும்போது 1 and 2 ஆப்ஷன் பி 1 and 2 இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா. ஸோ இந்த கிளாஸில் நாம பாலிட்டியில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.